வணக்கம். இது ஜான் பனியன் எழுதிய ஒரு பரதேசியின் மோட்ச பிரயாணம் என்ற சொப்பன பிரபந்தத்தின் ஆடியோ புத்தகம். பாகம் 8. வியாக்கியானியின் வீடு சேருதல். கிறிஸ்தியான் இப்போது வியாக்கியானியின் இல்லத்தை அடைகிறான். அங்கே அவனது ஆன்மீக தேடலுக்கு கிடைக்கப் போகும் அரிய பொக்கிஷங்களை 2 பகுதிகளாக நாம் காண்போம். அதன் முதல் பகுதியில் இப்போது தொடர்ந்து பயணிப்போம். கிறிஸ்தியான் வழி நடந்து வியாக்கியானி வீடு மட்டும் வந்து கதவை பல தரம் தட்டினான். கடைசியாக ஒருவன் கதவண்டை வந்து, யார் அது என்று கேட்டான். ஐயா, நான் ஒரு வழிப்போக்கன். இந்த வீட்டு பிரபுவுக்கு அறிமுகமாய் இருந்த ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேண்டிய ஒரு சகாயத்துக்காக போகச் சொன்னார். ஆகையால் நான் வந்தேன். இந்த வீட்டு எஜமானோடே பேச வேண்டிய சில சமாச்சாரங்கள் உண்டு. தயவு செய்து கதவை திறக்க மாட்டீரா என்று கிறிஸ்தியான் சொன்னான். அது கேட்டு அந்த மனுஷன் வீட்டெஜமானை கூப்பிட்டான். அவர் வந்து, உனக்கு வேண்டியது என்ன, சொல்லப்பா என்று கேட்டார். அதற்கு கிறிஸ்தியான், மா பிரபுவே, அடியேன் நாசபுரியில் இருந்து புறப்பட்டு சீயோன் மலைக்கு பிரயாணமாய் போகிறேன். இந்த பாதையின் துவக்கத்தில் இருக்கிற வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர் என்னை இவ்விடத்துக்கு போகச் சொல்லி, நீ போனால் அந்த வீட்டு எஜமான் உன் பிரயாணத்துக்கு அனுகூலமாக பல மகத்துவமான விஷயங்களை உனக்கு காண்பிப்பார் என்று சொன்னார் என்றான். உடனே வியாக்கியானி, அப்பா, உனக்கு பிரயோஜனமானவைகளை காட்டுகிறேன், கூட வா என்று சொல்லி தமது வேலைக்காரனை கூப்பிட்டு விளக்கை கொளுத்தி கொண்டு வரச் சொல்லி கிறிஸ்தியானை தமக்கு பின்தொடரும்படி சொன்னார். வியாக்கியானி தனித்த ஒரு அறைக்குள் அவனை கூட்டி போய் அங்கிருந்த ஒரு கதவை திறக்கும்படி தமது மனுஷனிடத்தில் சொன்னார். அவன் திறந்தான். அங்கே ஒரு மகாத்மாவின் படம் சுவரில் தொங்குகிறதை கிறிஸ்தியான் கண்டான். அதன் கண்கள் வானத்தை நோக்கி கொண்டிருந்தன. மகா விசேஷமான ஒரு புஸ்தகம் அதன் கையில் இருந்தது. சத்திய பிரமாணம் அதன் உதடுகளில் எழுதப்பட்டிருந்தது. பூலோகம் அதன் முதுகின் மேல் இருந்தது. அது மனுஷரோடு வழக்காடுகிற பாவனையாய் நிற்கிறதாக காணப்பட்டது. அதன் சிரசின் மேல் ஒரு பொற்கிரீடம் தொங்கிற்று. இவைதான் அந்த படத்தின் சாயல். ஐயா, இதன் தாற்பயம் என்ன என்று கிறிஸ்தியான் கேட்டான். இந்த படம் குறிப்பிக்கும் ஆள் 10,000 பேரிலும் சிறந்தவர். இவர் தம்மை குறித்து, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாதிகள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனை போல் சொல்ல வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர் கண் வானத்துக்கு ஏறெடுக்கப்பட்டதாகவும் கையில் சிறந்த ஒரு புஸ்தகம் இருக்கிறதாகவும் உதட்டில் சத்திய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறதாகவும் காண்கிறாயே. மறைவானவைகளை பாவிகளுக்கு வெளிப்படுத்தி அந்தரங்க ரகசியங்களை அவர்களுக்கு அறியப்படுத்துவதே தமது வேலை என்பதை அவைகள் காட்டுகின்றன. அந்த ஆளின் சாயல் மனுஷரோடு வழக்காடுகிறதாக காணப்படுவதும் மேலே சொல்லிய கருத்தையே விளக்குகிறது. உலகம் அவர் முதுகுக்கு பின்னாலும் கிரீடம் சிரசின் மேலும் தொங்குவது அந்த ஆள் தன் எஜமானனின் நிமித்தம் இப்பூலோக இன்பங்களை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் பரலோக பாக்கியங்களையே தன் பலனாக ஆசிப்பதை காட்டுகிறது. இந்த சித்திரத்தால் குறிக்கப்படுகிறவரையே நீ நாடி போகும் நல்ல தேசத்தின் அதிபதி உன்னுடைய வழிகாட்டியாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனதினாலே இதை உனக்கு முதலாவது காண்பித்தேன். பின்னும் கேள். நீ போகிற வழியில் யாராவது எதிர்பட்டு உனக்கு நல்வழி காட்டுகிறவர்கள் போல் பேசி ஏமாற்றி உன்னை மரணத்துக்கு உட்படுத்தாதபடி நான் உனக்கு காண்பிக்கிறவைகளை கூர்மையாய் கவனித்து கொண்டு நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் மறந்து போகாதே என்று வியாக்கியானி முனிவர் சொன்னார். அப்புறம் அவர் கிறிஸ்தியான் கையை பிடித்து எத்தனையோ ஆண்டுகளாய் தூசி படித்திருந்த ஒரு பெரிய மடத்துக்குள் கொண்டு போய் விட்டார். அந்த மடத்துள் சற்று நேரம் அங்கும் இங்கும் சுற்றின பின்பு ஒரு மனிதனை கூப்பிட்டு இதை துடைப்பத்தால் சுத்தம் பண்ணு என்று வியாக்கியானி சொன்னார். அப்படியே பெருக்கின போது எழும்பின தூசியால் கிறிஸ்தியான் சுவாசம் விட வகையில்லாமல் மூச்சு முட்டி போனான். அப்போது வியாக்கியானி கிட்ட நின்ற ஒரு பெண்ணை பார்த்து, பெண்ணே,
சற்று தண்ணீர் தெளியம்மா என்றார். அவள் தண்ணீர் தெளித்த பின்பு யாதொரு வருத்தமுமின்றி சுத்தம் செய்யப்பட்டது. இதன் பொருள் என்ன முனிவரே என்று கிறிஸ்தியான் கேட்டான். இதன் பொருள் கேட்டாயோ? இந்த மடம் சுவிசேஷத்தின் சுகந்த கிருபையினால் ஒரு காலும் சுத்திகரிக்கப்படாத மனுஷனுடைய இருதயமாய் இருக்கிறது. இந்த தூசி முழு மனுஷனையும் தீட்டுப்படுத்திவிட்ட ஜென்ம பாவமாகிய உள்குப்பைதான். அதை முதலாவது பெருக்கி மூச்சு முட்ட செய்தவன் நியாயப்பிரமாணம். அப்புறம் அதன் மேல் தண்ணீர் தெளித்த பெண் சுவிசேஷமாய் இருக்கிறது. முதலாவது துடைப்பம் எடுத்து சுத்தம் பண்ணினவன் கொஞ்சம் கூட்டும் முன்னே தூசி எழும்பி அவனை பெருக்கவும் உன்னை மூச்சு விடவும் இடம் கொடாதபடி கவிந்ததையே கண்டாயே. நியாய பிரமாணமானது தன் கிரியைகளால் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள பாவங்களை சுத்திகரிக்கிறதற்கு பதிலாக அவைகளுக்கு உயிர் கொடுத்து பலப்படுத்தி அவை பெருகும்படி செய்கிறது என்றும், பாவத்தை அறிகிற அறிவை அது உணர்த்தி பாவம் செய்யாதே என்ற கட்டளையிட்ட போதிலும் பாவத்தை கீழ்ப்படுத்தத்தக்க பலத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறதில்லை என்றும் உனக்கு அது வெளிப்படுத்துகிறது. அப்பால் ஒரு சிறு பெண் தண்ணீர் தெளிக்கவே தூசி எல்லாம் அடங்கி லேசாய் பெருக்கப்பட்டு மடம் சுத்தமாய் போயிற்றே. சுவிசேஷத்தின் மதுரமும் மேன்மையுமான உபதேசம் இருதயத்தில் இறங்கும் போது அந்த சத்தியங்களை உறுதியாய் விசுவாசிப்பதாலே அந்த பெண் ஜலம் தெளிக்க தூசி அமர்ந்தது போல் பாவம் மேற்கொள்ளாமல் அடங்கி அவளால் மடம் சுத்தமானது போல் பாவம் விலகி இருதயம் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும்படியான மாளிகை ஆகிறது என்றும் உனக்கு உணர்த்தப்படுகிறது என்று சொன்னார்.